அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் உபவாசத்தை குறித்து இந்த அதிகாரத்தில் முழுமையாய் நீங்கள் வாசிக்கலாம். ஒரு உபவாச ஜபத்தின் மூலமாக ஒரு மனுஷன் எப்படி உபவாசம் இருக்க வேண்டும், அந்த உபவாசம் கர்த்தருக்கு எப்படி காணப்பட வேண்டும் என்பதை குறித்து அவர் எழுதி இந்த ஒரு வார்த்தையை அவர் எழுதியிருக்கிறார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, ஆமென். ஏதோ ஒரு நாள் மட்டுமல்ல, அவர் நித்தமும் நடத்துகிற தேவன். அதனாலதான் ஒவ்வொரு இமைப்பொழுதும் கர்த்தர் நம்மை விசாரித்து நடத்துகிற தேவன். ஆமென். ஒவ்வொரு இமைப்பொழுதும் கர்த்தர் நம்மை எப்படியெல்லாம் சுமக்க வேண்டுமோ சுமந்து நடத்துகிற தேவன். எத்தனையோ விதமான அழிவுகள், நாச மோசங்களை எல்லாம் கேள்விப்பட்டோம். ஆனாலும் கூட கர்த்தர் அந்த நாச மோசங்களில் இருந்தெல்லாம் பாதுகாத்திருக்கிறார். மாத்திரமல்ல, எத்தனையோ பலவீனமான சூழ்நிலைகள் நாம் கடந்து போனோம். ஆனாலும் அந்த பலவீனமான சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் தைரியப்படுத்தி பலப்படுத்தி நம்மை மறுபடியுமாக நிற்க பண்ணி இருக்கிறார். அதுபோல நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ விதமான சஞ்சலங்கள் வந்தது, வருத்தங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. ஆனாலும் கூட அந்த போராட்டத்தை மேற்கொள்ளும்படியாய், இன்றைக்கும் குடும்பத்தோடு ஐக்கியமாய் காணப்படும்படியாய் கர்த்தர் நிலைப்படுத்தி இருக்கிறார். ஆகவே கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துகிற தேவன். அது மாத்திரமல்ல, இன்னும் நீங்கள் சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவனாய் இருக்கிறபடியினால் இவர் எப்படி நடத்துவாரா? மரண பரியந்தம் என்னை நடத்துவார். ஆமென். மரண பரியந்தம் அவர் என்னை நடத்துவார். அப்ப ஏதோ இந்த வருஷத்துல மட்டும் இல்ல, என்னுடைய மரண பரியந்தம் கர்த்தர் என்னை நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ எத்தனை விதமான சோதனைகள் வந்தாலும், இடர்கள் வந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்மை நிலைப்படுத்தி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி கர்த்தர் நம்மை அழகாய் நம்ம எந்த இடத்திற்கு நம்மை கொண்டு போக வேண்டுமோ அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு போக அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் ஒரே காரியம்தான். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிற ராஜா, நீர் என்னை எப்படியெல்லாம் கொண்டு போக வாஞ்சிக்கிறீரோ அந்த இடத்திற்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? வாய்த்திரவாத ஒரு ஆட்டை போல நான் வந்து கொண்டே இருப்பேன். நீர் எப்படியெல்லாம் நீர் என்னை பண்படுத்த விரும்புகிறீரோ, என்னென்ன காரியங்களை செய்து என்னை முழுவதுமாக உமக்கு ஏற்றவளாய் என்னை நடத்துகிறீரோ அதற்கு என்னை என்ன பண்றேன்? முழுவதுமாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் சித்தம் அல்ல, உங்க சித்தம். நீங்க அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் மரண பரியந்தம் அவர் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். பலருடைய வாழ்க்கையில் பலவிதமான சஞ்சலங்கள் வரும் பொழுது, வருத்தங்கள் வரும் பொழுது நாம் உடனடியாக எதை நம்புகிறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய மூளை அறிவை நம்புகிறோம் அல்லது மனிதர்களுடைய ஆலோசனைகளை அதிகமாய் நம்புகிறோம். அப்படி அல்ல. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்த வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய நம்பிக்கை யார் மீது இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது. அவர்தான் உங்களை கரம் பிடித்து அழைத்திருக்கிறார், உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர்தான் உங்களை தம்முடைய சொந்த இரத்தத்தினால் மீட்டெடுத்திருக்கிறார். இந்த இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே என்னுடைய சுயம் என்ன காணப்படக்கூடாது? என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய தனிப்பட்ட முடிவில், என்னுடைய குடும்பத்தின் காரியத்தில் என்னுடைய சுய காரியங்கள் என்ன பண்ணக்கூடாது? வெளிப்படக்கூடாது. அப்ப கர்த்தர் என்னை நடத்த வேண்டும் என்று சொன்னால், என் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால், நான் சார்ந்திருக்கக்கூடிய ஒரே நபர், எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நான் சார்ந்திருக்கிறவனாய் காணப்பட வேண்டும். அப்படி நான் சார்ந்திருக்கும் பொழுதுதான் அவர் என்னை மரண பரியந்தம் நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்ம வாக்குத்தத்தங்கள், இதற்கு கீழே சொல்லப்பட்டு இருக்கிற வாக்குத்தத்தங்களை வாசிக்கும் பொழுது அழகாக இருக்கிறது. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உண்மையாக கர்த்தர் அப்படி வைப்பார். எப்பொழுது? அவர் நடத்தும் பொழுது மட்டும்தான். ஆகவேதான் ஏசாயா எழுதுகிறார், கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துகிறார்.
ஏதோ ஒரு நாளில் நடத்தினார் அல்ல, நித்தமும். இன்னும் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, மனுஷரை என் தலையின் மீது ஏறி போக பண்ணினீர் ஐயா, மனுஷரை எங்கள் தலையின் மீது ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். எங்க கொண்டு வந்துட்டு விட்டுருக்கிறீங்க? செழிப்பான இடத்திற்கு என்னை கொண்டு வந்து விட்டுருக்கிறீங்க. அப்ப மனிதர்கள் தலையின் மீது ஏறி போன நாட்கள் உண்டு, எத்தனையோ நாட்கள் வெட்கப்பட்ட நாட்கள் உண்டு, அவமானத்தின் பாதையில் சென்ற நாட்கள் உண்டு. ஆனாலும் கூட கர்த்தர் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தலையான பலனை தருவேன் என்று சொன்னவர். ஆமென். அழகாய் நடத்தி இருக்கிறார். இன்றைக்கும் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில், ஐயா நான் எதிர்பார்த்த நன்மை இன்னைக்கும் எனக்கு கிடைக்கல, நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்கல, என் வாழ்க்கையில எல்லாம் தோல்வியா இருக்கிறது, ஜெயம் என்பதை என் வாழ்க்கையில் எடுக்க முடியவில்லை, எல்லாவற்றிலும் நான் பின்தங்கி இருக்கிறேன், முன்னோக்கி வர முடியவில்லை என்று சொல்லி நீங்க வந்திருந்தால், இன்றைக்கு உங்க வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய நீர் நடத்துகிறபடி நான் என் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறேனா? உம்முடைய சித்தத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேனா? பின்பதாக ஏன் என்னுடைய வாழ்க்கையில் தோல்வி காணப்படுகிறது? ஜெய கிறிஸ்து என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் ஜெயத்தோடு கூட அல்லவா நடக்க வேண்டும். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் தோல்வி காணப்படுகிறது? அல்லது என்னுடைய வாழ்க்கையில் நான் பின்மாற்றத்தின் பாதையில் நான் போய்கொண்டு இருக்கிறேனா? ஒரு விசை என்னை ஆமென் ஆராய்ந்து பார்க்கும்படி, நிதானித்து பார்க்கும்படி எனக்கு கிருபை கொடுங்க என்று சொல்லி கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நடத்தும் பொழுது அவர் செவையாய் நடத்துவார். கர்த்தர் உங்களை நடத்தும் பொழுது ஆச்சரியமான பாதைகளில் நடத்துவார். கர்த்தர் உங்களை நடத்தும் பொழுது உன்னதமான அனுபவங்களுக்கு நேராக நடத்துவார். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், உங்கள் நினைவுகளை காட்டிலும், உங்களுடைய வழிகளை காட்டிலும் அவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் உன்னதமானவைகளாம். அப்போ உன்னதமான நினைவுகளை கொண்டிருக்கிற தேவன் நம்முடைய மூளை அறிவினால் நம்முடைய வழிகளை சிந்தித்து நம்முடைய நினைவுகளை நினைத்து கொண்டிருக்கிற காரியத்தில் கர்த்தர் பிரியப்படவே மாட்டார். இன்னைக்கு யோசனை பண்ணுங்க, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானவைகளை நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேனா? அப்ப கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துகிறார் அப்படின்னு சொன்னா, நான் ஆச்சரியமான பாதையில் கர்த்தர் என்னை வழிநடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏதோ இந்த 25ஆம் வருஷத்தில் மட்டுமல்ல, என் மரண பரியந்தம் இந்த தேவன் என்னை மரண பரியந்தம் நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். எப்பொழுது? நான் அவருக்கு சித்தத்தை செய்யும் பொழுது, நான் அவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது, நான் அவருக்கு உகந்தவனாய் காணப்படும் பொழுது கர்த்தர் என்னை ஆச்சரியமாய் நடத்த போதுமானவர். ஒரு சில காரியங்கள், அப்போ கர்த்தர் இந்த வருஷத்தில் என்னை எப்படியெல்லாம் நடத்தி இருக்கிறார் திரும்பி பார்க்க வேண்டும் அல்லவா? இந்த வருஷத்துல கர்த்தர் என்னை எப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி, இப்ப கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தின தேவன், நடத்துகிற தேவன். அவர் என்னை எப்படி நடத்தினார்? நான் திரும்பி பார்க்கும் பொழுது குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி. ஆமென். பார்வையற்றவர்களுக்கு ஒரு காரியம் உண்டு. அவர்கள் வழக்கமாய் போகிற இடங்களில் எந்த விதமான இடர்கள் இல்லாதபடிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவர்கள் சரியாய் செய்வாங்க. அவங்க வீட்டு காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாவற்றிலும் சரியாக, பார்வை உள்ள நாம் கூட தடுமாறுவோம், அவங்க தடுமாற மாட்டாங்க. ஆனா வேதத்தில் வாசிக்கும் பொழுது குருடரை அறியாத வழி. அப்ப புது இடங்களுக்கு போகும் பொழுது ஒரு தடுமாற்றம் காணப்படும். ஆமென். புதிய காரியங்கள், புதிய இடத்திற்கு போகும் பொழுது அல்லது ஒரு சில இடங்களுக்கு அவர்கள் மாற்றுதல போகும் பொழுது அந்த தடுமாற்றங்கள் காணப்படும். ஆனா கர்த்தர் நம்மை எப்படி நடத்தி இருக்கிறாராம்? குருடரை அறியாத வழியில் நடத்தினது போல நம்மையும் கூட அறியாத வழியில் நடத்தி இருக்கிறார். நீங்க சிந்தித்து பார்க்கும் பொழுது உங்க குடும்பங்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள் அல்லது வருத்தத்தின் காரியங்களை எல்லாம் கொஞ்சம் நீங்க சிந்திக்கும் பொழுது, நாங்க இந்த இடத்திலிருந்து நாங்க கடந்து வந்தோம், எப்படி நாங்க இந்த பிரச்சனைகளை நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு தெரியாது. காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நடத்தினால் அவர் ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன், மகிமையாய் நடத்துகிற தேவன். பிரச்சனைகளோடு கூட வாழ்ந்து கொண்டு இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல.
அந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவித்து உங்களை கனப்படுத்துவதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். அப்ப பிரச்சனைகளை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வரும் பொழுது அவரை குருடரை அறியாத வழியில் நடத்துகிற தேவன், அறியாத வழியில் நடத்துகிற தேவன். இப்ப போதகர் ஆராதனை நடத்தும் போது சொன்னாங்க, எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது, ஆனா ஒரு போதகர் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி ஒரு 3 வார்த்தைகள் சொன்னாங்க, பிரச்சனைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, கொஞ்ச நாட்கள்ல மாறினது. அப்ப அறியாத வழியில் நடத்துகிற தேவன் உங்களோடு கூட இடைப்பட போதுமானவராயிருக்கிறார். நம்ம அறியாமல் பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம யாரை நம்ம அதிகமாய் சார்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம மனிதர்களை அதிகமாய் சார்ந்திருக்கிறோம். மனுஷரிடத்துல சொன்னா எனக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் எனக்கு என்ன கிடைச்சிரும், பதில் கிடைச்சிரும். மனுஷர்களை தேடுகிறோம், பரிகாரிகளை தேடுகிறோம். அதல்ல. ஆமென். அவர் குருடரை அறியாத வழியில் நடத்துகிற தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுதுதான் உங்க வாழ்க்கைக்கு அவர் விடிவெள்ளியாக ஆமென் வழி உண்டாக்குவார். ஆமென். ஆகவே குருடரை அறியாத வழியில் நடத்துகிற தேவன் ஆமென் அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவரை அழைத்து கொண்டு வந்து, தெரியாத பாதைகளில் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் ஆண்டவர் அழைத்து கொண்டு வரும் பொழுது அந்த பாதைகள் அவர்களுக்கு தெரியாது. நீங்க வாசித்து பார்க்கலாம், யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது 13ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் வாசிங்க. யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 17-18. பார்வோன் ஜனங்களுக்கு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவரை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தின் தேசத்தில் அணியணியாய் புறப்பட்டு போனார்கள். போதும். அந்த தேசம் பெலிஸ்தீருடைய தேசத்தின் வழியாய் போவது அவர்களுக்கு எப்படி இருந்ததா? சமீபமாய் இருந்தது. கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு பெலிஸ்தருடைய தேசத்தை கடந்து போனாலே போதும். ஆனா ஆண்டவர் அவர்களை எப்படி நடத்தினாராம்? ஆமா, வனாந்திரத்தின் வழியில் நடத்தினார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இதுதான் குருடரை அவர் அறியாத வழியில் நடத்துகிற தேவன். நம்ம எல்லாம் ஷார்ட்கட் வச்சிருப்போம். எந்த இடத்திற்கு போனாலும் ஷார்ட்கட், எந்த வேலை செய்ய வேண்டுமானாலும் ஒரு ஷார்ட்கட் வச்சிருப்போம். ஒரு சிலரிடத்தில் நம்ம பணத்தை கொடுத்துட்டு அந்த பணம் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த வேலைகளை எல்லாம் செய்து முடிச்சிருவாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அது நம்முடைய சோம்பேறித்தனத்தை குறிக்கக்கூடியது. நான் என்ன பண்ண மாட்டேன், கஷ்டப்பட மாட்டேன், ஆனா எனக்கு உரிய பலன் எல்லாம் எப்படி வந்துடணும், ஈஸியா வந்துடணும். ஆகவே நம்ம எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட ஷார்ட்கட்டை தான் நம்ம வச்சிருக்கிறோம். அது எல்லா இடங்களிலும், வேலை ஸ்தலமா இருக்கலாம், குடும்ப காரியமா இருக்கலாம், எல்லா காரியத்திற்கும் நம்ம வைத்திருக்கிற ஒரு காரியம் இப்படிப்பட்ட ஷார்ட்கட்லாம் நிறைய வச்சிருக்கிறோம். ஆகவே தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெலிஸ்தருடைய தேசத்தின் வழியாக போவது ஈஸியான காரியம், ரொம்ப இயல்பாய் நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனா கர்த்தர் அவர்களை அப்படி நடத்தல. நாமும் கூட பல நேரத்தில் ஐயா இப்படி செஞ்சா என் குடும்பத்துக்கு சரி வந்துடும் ஐயா, அல்லது என் வீட்டை நான் இப்படி கட்டிட்டா சரியா வந்துடும். நாம் நம்முடைய மூளை அறிவை அதிகமாய் நம்புகிறோம், சுய பலத்தை அதிகமாய் நம்புகிறோம். ஆகவே தான் விழுந்து கிடக்கிறோம், தோல்வியில் ஆமீன் உழன்று கொண்டு இருக்கிறோம், எழும்ப முடியாதபடி காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஈஸியாய் நடத்தல, எளிமையாய் நடத்தல. அவர்கள் வனாந்திர வழியாக அவர்களை சுற்றி போகும்படியாக கர்த்தர் செய்தார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளும்படியாக, அவருடைய மகிமையை அறிந்து கொள்ளும்படியாக. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு எளிதாய் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஒருவேளை தள்ளி போகலாம். ஆமென். ஆனாலும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்துகிற தேவன் உங்களை ஆமென் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவர் வழி நடத்துதலுக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, ஏற்ற காலத்தில் அல்லது ஏற்ற சமயத்தில் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்கும் பொழுது, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நன்மையாய் காணப்படும். எந்த ஒரு ஆசீர்வாதமும் எளிதாய் கிடைத்தால் ஆமென் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, ஆமா அற்பமாய் எண்ணுவோம். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சில இடத்துல இலவசமாய் உங்களுக்கு ரேஷன் கடையில பணம் கொடுக்குறாங்க, அல்லது இந்த பணங்கள் இலவசமாய் வரக்கூடிய பணங்களை எல்லாம் நீங்க எப்படி செலவு பண்ணுவீங்க? டக்குன்னு நீங்க என்ன பண்ணிடுவீங்க, யோசிக்காம செலவு பண்ணிடுவீங்க. அதே நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நீங்க அப்படி செலவு பண்ணுவீங்களா? நிதானிப்பீங்க, வேண்டாம். அப்போ எளிதாய் கிடைக்கக்கூடியதை
அப்படியே செலவு பண்றோம். ஆனா கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிப்பதை யோசனை பண்ணி செலவு பண்றோம். இதுதான் வித்தியாசம். அப்ப எளிதாய் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்திற்கு நமக்கு அருமை தெரிய மாட்டேங்குது. ஈஸியா ஐயா படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைச்சிட்டு ஒரு சில நாட்கள்ல வேலையை விட்டுடுறாங்க. காரணம் கேட்டா எனக்கு அந்த வேலை பிடிக்கல அப்படின்றாங்க. உனக்கு பிடிக்கதோ இல்லையோ, கர்த்தர் உனக்கு ஒரு வாசலை திறந்து கொடுத்தால் அதை எப்படி பயன்படுத்தணும்? ஞானமாய் பயன்படுத்தணும். ஐயா நான் படிச்ச படிப்புக்கும் நான் செய்கிற வேலைக்கும் என்ன கிடையாது, தொடர்பு கிடையாது, அதனால நான் வேலையை விட்டுட்டேன். இல்ல, அது கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை நீ என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையோடு பயன்படுத்தணும். இன்னைக்கு எல்லா ஜனங்களும் செய்கிற ஒரு தவறான காரியம் என்ன அப்படின்னா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது. என்னை விட கம்மியா படிச்சுட்டு அவன் இவ்வளவு பெரிய வேலையில இருக்கிறானே, என்னை விட குறைச்சு படிச்சுட்டு இப்படி இருக்கிறானே, இப்படி இருக்கிறாங்களே. ஆமென். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்த மாட்டார். இப்படிப்பட்ட இருதயங்கள் எல்லாம் மாறணும். ஆண்டவரே, எனக்கு நீர் என்ன நியமித்திருக்கிறீரோ, எனக்கு ஆமென் யாரை நியமித்திருக்கிறீரோ, திருமண காரியமாய் இருந்தாலும் வேலை காரியமாய் இருந்தாலும் எனக்கென்று கர்த்தரை எதை வைத்திருக்கிறாரோ அதை நான் முழு இருதயத்தோட என்ன பண்ணணும்? சுதந்தரிக்கணும். கர்த்தர் கொடுப்பதை நான் அதை ஏற்றுக்கொள்ளணும். நான் ஏற்றுக்கொள்ளாதபடி நான் வருத்தத்தோடு கூட காணப்பட்டால் நிச்சயமாய் அது எனக்கு தோல்வியாய் காணப்படும். வேத புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது யோனா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோனா தீர்க்கதரிசி, கர்த்தர் அவரை எங்க அனுப்பினார்? நினிவேக்கு போ, இன்னும் 40 நாட்கள் செல்லும், நான் என்ன பண்ண போறேன்? நினிவேவை கவிழ்த்து போடுவேன் ஆண்டவர் சொன்னார். ஆனா யோனா எங்க போனார்? ஆமா, தர்ஷீஷுக்கு போனார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை தோல்விக்கு காரணம் இதுதாங்க. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னா நாம நம்முடைய சுயபலத்தை நம்பி ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னை நடத்தும்படியாக நான் வாஞ்சித்தும் நான் தோல்வியில காணப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வழி நடத்துதலை நான் அறிந்து கொள்ள முடியல. ஏன் அப்படின்னா, நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு ஞானம் இருக்கு, புத்தி இருக்கு, எனக்கு எல்லாமே தெரியும் என்கிற மனப்பக்குவத்தோடு கூட இருக்கிறபடியினால் என் வாழ்க்கையில எல்லாமே தோல்வியாய் காணப்படுகிறது. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக சுய பலத்தை நம்பாத, சுய புத்தியை நம்பாத. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் குருடரை அறியாத வழியில் நடத்துகிற தேவன். உனக்கு தெரியாது, அந்த பாதை தெரியாது, அது புதுசா இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் அதுல நடத்தும்படியாக வாஞ்சித்தால் அந்த இடத்திற்கு நீங்க போவது ஆமென் ஆண்டவருடைய சித்தம் என்பதை அறிந்து கொள்ளுங்க. ஏன் ஆண்டவர் என்னை இப்படிதான் நடத்த வாஞ்சிக்கிறார், நான் இப்படிதான் செய்யும்படியாக கர்த்தர் வாஞ்சிக்கிறார். உங்களுக்கு பிரியமே இருக்காது, உங்களுக்கு வாஞ்சை இருக்காது, விருப்பமே இருக்காது, ஆனாலும் கர்த்தர் அதை நடத்தும்படியாக அப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொன்னா அதற்கு தான் நீங்க ஒபே பண்ணணும். யோனாவுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு குழப்பம் நிறைந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் போனபடியினால் ஆண்டவர் சொன்னார், நீ நினிவேக்கு போ, நான் 40 நாட்கள் உண்டு, நான் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணு என்று சொன்னார். அந்த ஜனங்களை எச்சரி என்று சொன்னார். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் போனார் யோனா. யோனாவுக்கு மட்டுமா பிரச்சனை வந்தது? அது பேழையில் இருந்த கப்பல்ல இருந்த எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. ஒரே ஒரு மனுஷன் நிமித்தமாய் கடல் கொந்தளித்து அந்த கப்பல் சேதம் வரும் அளவிற்கு கொந்தளிப்பு காணப்பட்டது. யோனா என்ன பண்ணினார்? அவர் கீழ்த்தட்டுல போயிட்டு அழகாய் தூங்கி கொண்டிருந்தார். பிரச்சனை நடக்கும் பொழுது, உங்க குடும்பத்துல போராட்டங்கள் எழும்பிக் கொண்டு இருக்கும் பொழுது பிரச்சனைக்குரிய நபர் என்ன பண்ணுவாங்க? பிரச்சனைக்கு சம்பந்தம், அவங்களுக்கும் பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா? ஆமா, என்னால என்ன பிரச்சனை, என்ன மாதிரி ஒரு சாந்த சொருபியை பார்க்கவே முடியாது, ஆனா அவங்கள வச்சுதான் எல்லா இடத்திலும் பிரச்சனை காணப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென். இப்போ நம்ம குடும்பத்தில் கூட அநேக யோனாக்கள் இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வழியை அறிந்து கொள்ளாதபடியினால். வேதத்தில் வாசிக்கிறோம், திரண்ட தண்ணீரின் மீது வழி உண்டாக்குகிறது அவர், திரண்ட தண்ணீர்கள் மீது வழி உண்டாக்குகிற தேவனா. ஆமென். அப்போ மகத்துவமான தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் என் குடும்பத்துல பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, ஆண்டவரே இதுல இருந்து நான் எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும் பொழுது, ஆமென், குருடரை அறியாத வழியில் நடத்துகிற தேவன் நிச்சயமாய் உங்களுக்கும் ஒரு பாதை உண்டு பண்ணுவார். அந்த பாதையில் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். அப்ப இப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எளிதாய் அவர்கள் கானானை சுதந்திரிக்கல.
ஆனா சுற்றி போகும்படி வனாந்திரத்தின் வழியாக கர்த்தர் நடத்துகிறார். இதையே நீங்க அறிந்து கொள்ளணும். ஒரு சில குடும்பத்தை மிகவும் பாடுகள் வழியாக கர்த்தர் நடத்தி கொண்டே போவார். ஒரு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள், வேதனைகளுக்கு மேல் வேதனை, இதெல்லாம் நீங்க அறிந்து கொள்ளணும். ஏன் ஆண்டவரே, நான் ஜெபம் பண்றேன், வேதம் வாசிக்கிறேன், உம்மை கனப்படுத்துகிற காரியத்தில் எல்லாவற்றிலும் நான் உண்மையா இருக்கிறேன், எதற்காக என் குடும்பத்துல அல்லது என்னுடைய வேலை ஸ்தலங்கள்ல எனக்கு ஏன் நெருக்கம் வருகிறது என்று சொல்லி நீங்க அங்கலாய்க்கலாம். கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்னா பக்குவப்படுத்துவார். ஒரு சின்ன குழந்தை நடக்கும், ஒரு 8 மாசத்துல நடக்குது அப்படின்னு சொன்னா அப்படி உடனே அப்படி எழுந்து நடக்காது, கீழே விழும். 2 அடி எடுத்து வைக்கும், மறுபடி கீழே விழுந்து தான் அதற்கு பின்பதாக தான் அது சரியாக நேராக நடக்கும். அது போலதான் கர்த்தர் உங்களை கொண்டு போகிற காரியங்கள் உங்களுக்கு தெரியாது. அப்படி உங்களை பக்குவப்படுத்தி தான் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு, சரியாய் கொண்டு போயிருப்பார். அப்ப இந்த அனுபவங்களை எல்லாம் நீங்க நினைத்து ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், நன்றி சொல்லணும். ஆமென். அதிகமாய் நன்றி சொல்லணும். ஆண்டவரே, என்னை மரண பரியந்தம் நடத்துவீங்க. 26 மட்டும் இல்லை, என் மரண பரியந்தம் நீர் என்னை நடத்துவதற்கு போதுமானவர் ஐயா. அப்ப நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல காணப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் என்ன பண்ணணும், என்னை நித்தமும் நடத்தணும் ஐயா. என்னை நித்தமும் நடத்துவதற்கு நான் என்ன பண்றேன், முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆகவே யாரும் உங்க வாழ்க்கையில ஷார்ட்கட்டை விருப்பப்படவே படாதீங்க. நான் இப்படி பண்ணா அதை வாங்கிடலாம், இதை இப்படி பண்ணா வாங்கிடலாம், ஷார்ட்கட் விரும்பாதீங்க. ஆமென். ஷார்ட்கட் விரும்புகிற வாழ்க்கை சோம்பேறித்தனத்தின் வாழ்க்கை. அது கர்த்தருக்கு உகந்த ஒரு காரியமாய் காணப்படாது. ஆகவே நீங்க காத்திருந்து அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த காரியமாய் காணப்படுகிறது. ஆகவே நீங்க காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற காலத்தில் அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். ஆகவே அதுவரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க காத்திருங்க. நீங்க முயற்சி பண்ணினால் யோனாவுடைய காரியத்தை மறந்துடாதீங்க. அப்பவே தேவையில்லாத குழப்பங்கள், பண விரயங்கள் எல்லாமே ஏற்படும். ஆமென். யோனா, ஒரே ஒரு யோனா சொன்னார், மாலுமி கிட்ட சொல்றார், என்னை தூக்கி கடல்ல போடுங்க, எல்லாமே சரியாயிரும். சரியாய் சொன்னார் யோனா, என்னை தூக்கி போட்டு கடல்ல சரியாயிரும். ஆனாலும் அவங்க கப்பல்ல இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்து கடல்ல போட்டு எப்படியாகிலும் காப்பாற்றணும்னு நினைச்சாங்க. ஆனா யோனாவை கடலில் போட்டவுடன் கடல் அமர்ந்து போனதாம். ஆமென். ஆகவே அமர்ந்திருக்கிற நேரத்தில் அமர்ந்திருக்கணும். கர்த்தருடைய வழியை அறிந்து கொள்ளும்படியாய் அமர்ந்திருக்கணும். ஆண்டவர் என்னை ஏதோ ஒரு அறியாத பாதையில் நடத்துகிறார். குருடரை அவர்கள் அறியாத பாதையில் வழி நடத்துகிறது போல என்னை நடத்துகிறார் ஐயா. இதுக்கு எனக்கு ஒரு புதிய பாதை, என் குடும்பத்தை நடத்துவது இது ஒரு புதிய பாதையா இருக்குது, இதுல என்னை முழுவதுமாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது காரியத்தை நீங்க வாசிக்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 78 சங்கீதம் 25 வசனத்தை வாசிங்க. தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டார், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். ஆமென். 2வதாக என்னுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க போதுமானவராயிருந்தார். குருடரை அறியாத வழியில் நடத்தின தேவன் 2வதாக என்னுடைய தேவைகள் இன்னது தேவை என்பதை என் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். என் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர பாதையில் நடத்தினார், உண்மைதான். ஆனா அவர்கள் சாப்பிடுவதற்கு எந்த காரியத்தை கொடுத்தாரா, தூதர்கள் சாப்பிடுகிற மன்னா. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்போ அந்த ஜனங்களை கர்த்தர் எவ்வளவாய் சிநேகிக்கும், எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கணும், எவ்வளவாய் நேசித்திருக்கணும் இல்லையா? ஒரு பிரியமாய் நேசித்த ஜனங்களுக்கு தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, உங்களுக்கும் வானத்தின் மன்னாவை கர்த்தர் பலமுறை கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த மன்னாவை குறித்த மேன்மை அவருக்கு தெரியல, அந்த அருமை அவங்களுக்கு தெரியல. அவர் எல்லாரும் என்ன பண்ணாங்க, மன்னாவை அற்பமா, நாங்க எவ்வளவு நாட்கள் தான் மன்னாவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது, அற்பமாய் நினைச்சாங்க. பல நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும் பொழுது உங்களுக்கும் என்ன பண்ணோம், ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் வந்தா நம்ம உடனே துள்ளி குதிக்க நம்ம இருதயம், ஐயா எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உங்களுக்கு நேராக கண்டிப்பின் வார்த்தைகள் வரும் பொழுது, எச்சரிப்பின் வார்த்தைகள் வரும் பொழுது, நீ போகிற பாதை சரியில்லை என்று சொல்லி புத்தி சொல்லும் பொழுது எப்படி ஆயிருது, உங்களுக்கு கசப்பா இருக்கு, எட்டிக்காயை போல கசப்பா இருக்கு. என்னையா அந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் எங்களையே திட்டிக்கிட்டு இருக்கார், இந்த இடத்துல வந்து நின்று எங்களுடைய மாம்ச வார்த்தைகள் வரவே வராது.
நீங்க யார் எப்படி அந்த சூழ்நிலைகள் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் எல்லாம் ஆவியானவருக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். அந்த மன்னா அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல நிறைய ஆசீர்வாதங்களை உள்ளடக்கினது மன்னா. அது விடியற் காலையில எடுக்க வேண்டுமா? வெயில் ஏற ஏற என்ன ஆயிருமா? வெயில் ஏற ஏற உருகி போகிறோம். அப்ப உருகி போகக்கூடிய ஒன்றை நெருப்புல சுடலாமா? எப்படி? நீங்க யோசனை பண்ணுங்க. உருகி போக ஒன்று நெருப்புல சுடலாம் இல்லையா? அந்த மன்னாவுடைய தன்மைகளை வேறு மாதிரி இருக்கும். வேதத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அது காரியங்கள் வெயில் ஏறினா உருகக்கூடியது எப்படி நெருப்புல நீங்க தட்டி சாப்பிட முடியும்? ஆமென். அப்ப கர்த்தர் வானத்தின் தூதர்கள் சாப்பிடுகிற ஆமென் அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். மேன்மையான வார்த்தைகளை, கட்டப்படுகிற வார்த்தைகளை, திடப்படுத்துகிற வார்த்தைகளை உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றபடி கர்த்தர் அனுப்பி கொண்டேதான் இருக்கிறார். ஆனா நாம என்ன பண்றோம்? என் வேதத்தை நான் இவர்களுக்கு கொடுத்த அவர்கள் அந்த வேதத்தை என்ன பண்ணாங்களாம்? அந்நிய காரியமாய் எண்ணினார்களாம். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தையை அந்நிய காரியமாய், இது எனக்கு கிடையாது, எனக்கு கிடையாது, இப்படிதான் நம்ம ஊதாசீனப்படுத்துகிறோம். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை ஊதாசீனப்படுத்துகிறபடியினால் என் தேவைகளை என்ன பண்ண முடியல, நான் பெற்றுக்கொள்ள முடியலையா? ஆனா கர்த்தர் என் ஜனம் பசியா இருக்கக்கூடாது, என் ஜனம் தாகத்தில் இருக்கக்கூடாது. அவர் வானத்தின் தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கொடுத்து அந்த ஜனங்களை தேற்றி நடத்தினார். ஆனா அந்த ஜனங்கள் பாருங்க அறியலையே. அது போலதான் நாமும் கூட பல நேரங்களில் பசி பட்னியோடு இருக்கலாம். கர்த்தர் ஆமேன் அப்பத்தை கொடுத்திருக்கலாம். அந்த அப்போ ஆமேன் என்ன பண்ணல, நம்ம பசியாற்றினது. ஆனா கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்த முடியலையே. இப்படி அநேக காரியங்கள் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா தவறான காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் என்னை நித்தமும் நடத்த வேண்டும். என்னை நித்தமும் நடத்துகிற தேவன், என்னை ஆமேன் ஒவ்வொரு நாளும் சுகமாய் தங்கியிருக்கிற பண்ணுகிற தேவன். அவர் என்னை மீது எவ்வளவு அன்பு கூர்ந்தால், எவ்வளவு என்னை நேசித்தால், ஐயோ என்னுடைய மகனுக்கு இந்த காரியம் வேண்டும் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு வார்த்தையை நான் மூலமாக என்னோடு கூட இடைப்பட்டு என்னை தேற்றிருக்கிறார். உடைக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம் மனுஷர்களுடைய ஆறுதலான வார்த்தைகளை நம்மை தேற்றினது கர்த்தருடைய வார்த்தைங்க. கர்த்தர் தேற்றினார். என் தேவைகள் அறிந்து என்னை பலப்படுத்தினார். எத்தனை மனுஷன் கண்ணீரை வர வைப்பான், அவமானப்படுத்துவான், நிந்தையாய் வார்த்தைகளை சொல்லி என்னை கூலி குறுக பண்ணுவான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை உடைந்த நேரத்துலதான் என்னை நிமிர்ந்து நிற்கும்படியாக செய்யும். நீ மறுபடியும் எழுந்து நிற்பாய், நீ மறுபடியுமாய் எனக்காக ஆமேன் பிரகாசிப்பாய் என்று சொல்லி கர்த்தர் மறுபடி என்னை தூக்கி நிறுத்துகிற தேவன். உங்க குடும்ப வாழ்க்கையில் அப்படி எத்தனை காரியங்களில் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். இப்ப கர்த்தருக்கு நம்ம எவ்வளவுலாம் நன்றி உள்ளவர்களாய் காணப்படணும். என் தேவை அறிந்து என்னை நடத்துகிற தேவன். எனக்கு என்ன தேவையோ அதை சரியாய் அவர் கொடுத்து என்னை நடத்துகிற தேவன். நம்முடைய செலக்ஷன் கூட தப்பா போகும், ஆண்டவருடைய செலக்ஷன் தப்பா போகவே போகாது. எந்த ஒரு காரியமாய் இருந்தால் ஆமென், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை துணை என்பது சரியான துணை, அதுல மாற்றமே இருக்காது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மனுஷன் நான் செலக்ட் பண்ணது கிடையாது ஐயா, எனக்கு என் ஆண்டவர் கொடுத்தது ஐயா. ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, உன் தேவைகளை அவர் சந்திக்க போதுமானவர். வானத்தின் தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கொடுத்து அந்த ஜனத்தை நேசித்தது போலதான் கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் நேசிக்கிறார். தயவு செய்து உங்க சுய புத்தியில சாய வேண்டாம். ஆண்டவரே இந்த வருஷம் இல்லையா, என்னை நித்தமும் நீங்க சதா காலங்களில் என்னை நடத்த போறீங்க. அப்ப என்னுடைய காரியங்கள் எல்லாம் தேவைகள் உங்களுக்கு என்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். என்ன வேணுமோ அது சரியான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பதறாதீங்க. ஐயோ நான் அவசரப்படுற அப்படிலாம் கிடையாது. ஆமேன். பதறாமல் நீங்கள் இருக்கும் பொழுது அந்த காரியத்தை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள், நான் அந்த சம்பவம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் நான் இன்னொரு முறை சொல்லுவது நல்லது. அப்போ நாங்கள்லாம் ஒரு பெரிய ஒரு 7, 8, 9 பேர் சேர்ந்து ஒரு பெரிய குழுவினராக இருந்து ஊழியம் செய்வோம். அதில் நான் தான் சின்ன பையன். அப்போதான் ஊழியத்தின் ஆரம்பம், அழைப்பை பெற்று கொஞ்சம் நாட்கள் தான். அப்போ இந்த ஊழியக்காரருக்கு ஒரு தரிசனம், ஆண்டவர் ஊழியத்துக்கு என்ன பண்ண போறாரு, ஆமாம் ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணார். ஆண்டவர் ஒரு வாகனத்தை தருவேன்னு சொல்லி அவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டார். அதனால இவர் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணும் பொழுது அந்த ஊழியத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் சொன்னாங்க,
பிரதர் நீங்கள் என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் கொடுப்பேன்னு சொன்னால் அவர் சரியான நேரத்திற்கு கொடுப்பார். அதனால் நீங்கள் காத்திருங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊழியத்தை எல்லாரும் குழுவாய் போய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணோம். இவருக்கு இவ்வளோ ஆலோசனை கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். ஒரு 2-3 வாரம் கழித்து ஃபோன் பண்ணார், எல்லாரும் வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. போனால் ஒரு டெம்போ ட்ராவலர், அப்போல்லாம் டெம்போ ட்ராவலர் தானே, பார்த்தா டெம்போ ட்ராவலர் நிற்கிது. பார்த்தா பிரதர் இந்த மாதிரி நான் ஒரு வண்டி வாங்கிட்டேன், ரொம்ப சீப்பாக வந்தது வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஊழியத்துக்கு போனோம். அப்போ அங்கே சிறுவண்டம் அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் தான் ஒரு ஊழியம். சரியாக ஒரு 7 மணிக்கெலாம் எல்லாரும் வந்தோன்னா நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டு கொடுத்துட்டார். நாங்களும் ரோட்டில் நின்று பார்க்குறோம், வண்டி வரவே இல்லை. 8 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, வண்டி வரவே இல்லை. எங்கே நிற்கிறாருன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அப்புறமா பார்த்தா ஒரு ஒரு ரொம்ப நேரம் கழித்து ஒரு 11:30 மணிக்கு மேலே வண்டி வருது. வந்தால், இல்லை பிரதர் இந்த மாதிரி வண்டி ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சு, அதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வர்றதுக்குள்ளே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. அப்புறம் எல்லாருமே திட்டினாங்க. எல்லாரும் திட்டிட்டு, பிரதர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் அது என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும். காத்திருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் அதை முழுமையான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் இதை எப்படி வாங்கிட்டீங்க, சீப்பாக வந்தது, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே வாங்கிட்டோம். அதனால தான் இவ்வளோ அவஸ்தைன்னு சொல்லிட்டு அந்த வண்டியில் நாங்கள் ஊழியத்துக்கு போன காரியமே கிடையாது. எங்கே போகணுன்னாலும் அதை மக்கார் போனோம். அதுக்கப்புறம் ஐயா நீங்களாச்சு உங்கள் வண்டியாச்சு, நாங்கள் எங்கே நீங்கள் எங்கே வரணும்னு சொல்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துடுறோம், நீங்கள் எப்படியாவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். இதுதாங்க சுய புத்தி வேலை செய்யும் பொழுது கர்த்தருடைய காரியங்கள் செயல்படவே படாது. அப்போது என் தேவைகளை கர்த்தர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாருன்னா நான் காத்திருக்கணும், அதை பெற்றுக்கொள்ளுகிற வரை காத்திருக்கணும். நான் என்ன பண்ணக்கூடாது, என்னுடைய முயற்சியினால் நான் எதையும் செய்யக்கூடாது. ஆகவே தான் இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்தில் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அவர் தேவை அறிந்திருக்கிற தேவன். அதனால தான் வானத்தின் தூதர்கள் சாப்பிடுகிற மன்னா, நம்ம பாட்டு பாடுறோம், தூதர்கள் சாப்பிட்ட மன்னாவினால் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மன்னாவின் ஆசீர்வாதங்கள் அநேக ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நமக்கும் அனுதினமும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். நாம தான் அதை என்ன பண்ணலை, உணர்ந்து கொள்ளலை. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அதை உணர்ந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுடைய காரியங்களை முழுவதுமாக எளிதாக எடுத்து நடத்துவார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யூதா ராஜாவின் யோசபாத், இவங்கெல்லாம் யுத்தத்துக்கு போறாங்க. 3 ராஜாக்கள் இணைந்து யுத்தத்துக்கு வரும் பொழுது அந்த இடத்துல என்ன இல்லையா, தண்ணி இல்லாம போகுது. ஐயோ நம்ம வசமா வந்து மாட்டிக்கிட்டோம் போலயே. கர்த்தர் உங்களை விசாரித்து நடத்துவார். உன் தேவைகளை சந்தித்து நடத்துவார், விசாரித்து நடத்துவார், அறியாத வழியில் நடத்துவார். இப்போ 3ஆவதாக விசாரிக்கிற தேவன். நம்முடைய ஆண்டவரை போல விசாரிப்பதற்கு வேற யாருமே கிடையாது. அவர் அவ்வளவு மேன்மையான ஒரு தேவன். நீங்க வடிக்கிற கண்ணீருக்கு மனுஷன் பார்க்காம இருக்கலாம், கர்த்தர் பார்ப்பார், உடனே இறங்கி வருவார். ஏங்க அழுவுற, எதற்காக கண்ணீர் வடிக்கிற? அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த இடமே அந்த சூழ்நிலைகளை அப்படியே மாறிடும். பெரிய பிரச்சனைகள் தான் இருக்கலாம், பெரிய இழப்பு இருக்கலாம், ஆனா கர்த்தர் அந்த கண்ணீரை கண்டு இறங்கி வந்து உங்களை விசாரித்து ஒரு வார்த்தை சொன்னார்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த இடமே அப்படியே மாறி போகும், அந்த சூழ்நிலைகள் அப்படியே மாறி போகும். கர்த்தர் தேற்றுவதை நல்லா உணர்ந்து கொள்ள முடியும். அதே போலதான் யோசபாத் கேட்கிறார், ஐயா இந்த இடத்தில் யாரு இல்லையா? கர்த்தருடைய தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசி இல்ல, கர்த்தருடைய தீர்க்கதரிசி. கர்த்தர் இந்த விசாரிக்கும்படியாக கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாரும் இல்லையா? மூன்றாவதாக தீர்க்கதரிசிகள் உருவாகணும், தீர்க்கதரிசிகள் எழும்பணும், தீர்க்கதரிசிகள் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை சொல்லி ஜனங்களை எச்சரித்து நடத்தணும். அப்போ தீர்க்கதரிசிகள் இல்லையா? ஒரு ராஜா யாரை தேடுகிறார்? தீர்க்கதரிசியை தேடுகிறார். அப்ப தேசத்தின் ராஜாக்கள் யாரை தேடணும்?
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள், தீர்க்கதரிசிகள் உன்னதமானவர்கள், கர்த்தருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, கர்த்தருடைய இருதயத்தை அறிந்தவர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள். ஆமென். அவர்கள் தான் யாருக்கு தீர்வு சொல்லக்கூட முடியும், மனிதர்கள் போகும் வழியை சொல்ல முடியும். ஆகவேதான் சாமுவேலை தேடி சவுல் வருகிறார். ஐயா, நாங்க கழுதைகளை என்ன பண்ணிட்டோம், தொலைச்சிட்டோம் ஐயா, நாங்க போகிற வழியை என்ன பண்ணுங்க சொல்லுங்க, அது எங்க இருக்குதோ நான் என்ன பண்ணணும், நான் கண்டுபிடிக்கணும். நாங்க போகிற வழியை சொல்லக்கூடியவன் தான் தீர்க்கதரிசி. மூன்றாவதாக ஆமென், கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற ஒரு தீர்க்கதரிசியாய் ஆமென் கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றணுங்க, ஒவ்வொருவரையும் மாற்றணும். ஆமென். அவதான் அந்த ராஜா கேட்கிறான், தீர்க்கதரிசிகள் யாரும் கிடையாதா? அவதான் சொல்றாங்க, இல்ல இந்த இடத்துல எலிசா இருக்கிறான். ஆமென், எலிசா இருக்கிறான். அப்ப அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்ன உடனே தீர்க்கதரிசி ஒரு ராஜாவை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்க, 14ஆம் வசனம். ஆமென். அது யாரு? இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்போ அந்த காரியத்தை கொஞ்சம் பாருங்களேன். அப்போ ஒரு ஆண்டவர் விசாரிக்கிற ஒரு காரியம் அப்படின்னா, கர்த்தருக்கு முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி ராஜாவை பார்த்து சொல்றேன், யோசபாத்தை பார்க்கலன்னா உங்களுடைய மூஞ்சியை நான் பார்க்க மாட்டேன். ஆகாப்பின் குமாரன், இஸ்ரவேலின் ராஜா ஆகாப்பின் குமாரனை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பார்த்திருக்கவே மாட்டேன், ஒரு ராஜாவுக்கே மரியாதை கொடுத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இப்ப கர்த்தருடைய வார்த்தைகளை விசாரிக்கும்படியாக ஆமென், கர்த்தர் உங்களை விசாரித்து நடத்துவதற்கு நீங்க என்ன பண்ணணும், கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்கிற அனுபவத்துக்குள்ளாக வாங்க. அப்ப நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நீங்க அழகாய் உங்கள் குடும்பத்தை நடத்தி செல்லலாம். எந்த இடத்துல என்ன பிரச்சனைகள் வரும், கர்த்தர் முன்னறிவித்து எச்சரித்து விலகி போகும்படியாக கர்த்தர் செய்வார். எந்த இடத்துல என்ன காரியங்கள் வரும், கர்த்தர் சரியாய் நேர்த்தியாய் நடத்துகிற தேவன். அப்போ மூன்றாவது, என்னை விசாரித்து, அப்ப என்னை விசாரிக்கிற ஒரு தேவன் நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னு ஆசைப்படுறாருன்னா, நான் ஒரு ஆமென் கர்த்தருடைய முகமுகமாய் சந்திக்கிறவனாய் காணப்படணும். அப்போ கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். நீங்க உங்களுக்கு குடும்பங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களாக, வழி நடத்துகிறவர்களாக, அநேகருக்கு ஆமென் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக கர்த்தர் உங்களை நடத்துவார். அப்ப கர்த்தருடைய நடத்துதல் என்பது ஒரு உலக பிரகாரமான காரியம் இல்ல, மேன்மையான காரியம். உன்னதத்திற்கு நேராய் ஆத்துமாக்களை வழி நடத்தக்கூடியவர்களாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆகவே பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அல்ல, மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நன்மையான வருஷங்களை கர்த்தர் முன்பதாக வைத்திருக்கிறார். ஆகவே உங்களை விசாரித்து உங்களை நடத்தும்படியாக கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஆமென். யாரெல்லாம் கர்த்தர் அப்பா என்னை விசாரித்து நடத்தணும், கர்த்தர் எனக்கு போதுமானவராய் இருக்கணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறவங்க அப்படியே கண்களை மூடி முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கலாம். ஆமென். மூணே காரியம்தான். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஒரு தீர்க்கதரிசி தான் வனாந்திரத்தில் சுற்றித்திருந்த ராஜாக்களுக்கு வார்த்தையை சொல்லுகிறார். ஆமென். உங்க குடும்பங்கள்லையும் அப்படிதான் இருக்கலாம், நீங்க சுற்றி திருந்து கொண்டே இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஏற்ற சமயத்தில் உங்களுக்கு வரும். என் மகளே, நீ வாழ்க்கையில நீ சுற்றித்திருந்த நாட்கள் போதும், நீ மகிமையான நாட்களை நான் உனக்கு வச்சிருக்கிறேன், ஒரு கம்பீரமான நாட்களை நான் உனக்கு வச்சிருக்கிறேன். ஆமென். நீ சுற்றி திருவது கிடையாது. உன் அலைச்சல்கள் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். நான் உனக்கு போதுமானவர். நான் உன்னை உயர்த்த போகிறேன், உன்னை ஆமென் மேன்மைப்படுத்த போகிறேன். கர்த்தர் சரியாய் பேசுகிற தேவன், சரியாய் உணர்த்துகிற தேவன், சரியாய் உங்களை கட்டுகளில் இருந்து விடுவிக்கிற தேவன். ஆமென். ஆகவே இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் அவர் நடத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான காலங்களிலும் கர்த்தர் உங்களை நடத்துவார். உன் எலும்புகளை நினமுள்ளதை போல கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய், வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். எப்போ அவருடைய சத்தத்திற்கு நீ உண்மையாய் செவி கொடுத்து அவருடைய சித்தத்தை நீ செய்யும் பொழுதும் மட்டுமே கர்த்தர் உன் வழிகளை வாய்க்க பண்ணுவார். ஆமென். குடும்பத்தை தழைக்க பண்ணுவார். நீ எதிர்பார்த்த நன்மைகளை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்வார்.